ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் எல்லாத்தோட பெரிய பொருள் என்னது? ஞானத்தை விட பெரியது, ஆசீர்வாதத்தை விட பெரியது, பாவனை விட பெரியது, நம்பிக்கையை விட பெரியது. வஸ்து பொருள் கிடையாது, மனிதன் இல்லை, அது பொருள். மனம் வேற, புத்தி வேற, நம்பிக்கை வேற, ஆனந்தம் வேற, ஆத்மா விசுவாசமா, படிப்பு வேற வேற, பொருட்கள் எல்லாத்த விட இந்த உலகத்தில் பெரிய பொருள் எது? நானா? வேற வேற, ஆனால் இல்லை, வேறு, சுமை இல்லை, எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொருள் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கட்டாயம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வார்த்தை, வெயிட்டான வார்த்தை. கட்டாயம் ஞானத்தை விட பெரியது, சத்தியத்தை விட இது பெரியது. விவஸ்தா, தமிழில் கட்டாயம். மனிதர்கள் ஏன் பாவம் பண்ணுறாங்க, ஏன் தவறான காரியம் பண்ணுறாங்க? ஒரு விவஸ்தை இருக்குதாங்க, அதாவது கட்டாயம். அவங்க கட்டாயத்தில் தான் பாவம் செய்கிறாங்க, கட்டாயத்தில் தான் தவறான காரியங்கள் செய்கிறாங்க. அந்த கட்டாயம் என்ற மடியிலிருந்து, வயிற்றிலிருந்து எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு எதிர் விஷயம் அங்கே ஜென்மம் எடுக்குது. வேறு வழி இல்லாத நிலை. இந்த கட்டாயம் அப்படிங்கிறத விட அதை விட பெரிய பொருள் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கட்டாயத்தை விட மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பொருள் அப்படின்னா அதுதான் கற்றுக் கொடுப்பது. டீச்சிங், அட்வைஸ். முக்தி ஆவது அப்பா மூலமாக கிடைச்சா அதுக்கு பேர் அன்பு, டீச்சர் மூலமாக கிடைச்சா அதுக்கு பேர் பாடம், குரு மூலமாக கிடைச்சா அது வரம், ஆசீர்வாதம். டீச்சர் என்றால் இன்று ஆசிரியர், ஆசிரியர் என்றால் ஆசிரியர் தான் இன்னைக்கு. டீச்சர் அப்படின்னா அவங்க வெறும் சப்ளை மட்டும் பண்ணுறதில்ல, கேள்விகளை அங்கே ஜென்மம் கொடுக்குறாங்க, ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க, ஆர்வத்தினுடைய பிறப்பு அவங்க ஜென்மம் கொடுக்குறாங்க. அவங்க ரெடிமேடான பதில் கொடுக்கறதில்ல, அவங்க கேள்விகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஆன்சர் கொடுக்கறதில்ல, அவங்க பதில் கொடுக்கறதில்ல. அந்த மாணவர்களுக்குள்ள கேள்விகளை விதைக்கிறார்கள். அவங்க விளக்கு ஏற்றுறது கிடையாது, அவங்க ஒரு ஸ்பார்க் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒளி பொரிய கொடுக்குறாங்க. ராத்திரி இருட்டில் யாருக்கு பதில் ரெடிமேடாக கிடச்சிருதோ அவங்க மாட்டிக்கிறாங்க. வாழ்க்கைங்கிற அந்த ஒரு நீரோடையில் நம்ம பயணம் பண்ணும்போது அந்த பதில்கள், ரெடிமேடான பதில்கள் நம்மளை கட்டி போட்டுருது. ஏன்னா அதன் மூலமாக நம்ம அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியே வர முடியறதில்ல நம்மளால். ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வம் அவங்கள எழுப்பி விட்டுருது. தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி யார் மற்றவங்கள தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி விடுறாங்களோ அவங்க தான் உண்மையான டீச்சர். டீச்சர் என்றால் இன்னைக்கு என்னது? டீச்சர், டீச் பண்ணுறவங்க, பதில் கொடுக்குறவங்க கிடையாது, சமாதானம் கொடுக்குறவங்க கிடையாது, பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க கிடையாது டீச்சர் அப்படின்னா. ஏன்னா சமாதானம், பதில், நிவாரணம் வெளியிலேருந்து வரக்கூடியது கிடையாது, மற்றவங்க இன்னொருத்தர் மூலமாக கிடைக்கக்கூடியது கிடையாது. இது முற்றிலுமாக நம்மை மட்டுமே சார்ந்த ஒரு தனிமையினுடைய விஷயம். டீச்சர் அப்படின்னா அவங்க கேள்விகளை உற்பத்தி பண்ணுறவங்க. அவேக்கனிங் த கொஸ்டின், நாட் சப்ளைங் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. ஆனால் உள்ளுக்குள்ள கேள்விகள் எழணும்.
அதாவது மற்ற கேள்விகள் அங்கே முடிஞ்சு போயிடணும். எந்த கேள்விகள் பதிலை தேடுதோ, பதிலை தேடுறதுக்கான, பதிலை அடைவதற்கான ஒரு போராட்டத்தை கொண்டு வருதோ, அந்த கேள்விகள் தான் பதிலை சென்று அடையும். அந்த பதில்கள் தான் நமக்கு சக்தியை கொடுக்கும். இன்னொருத்தருடையது கிடையாது. சமாதானத்தை கொடுக்கறது, சக்தியை கொடுக்கறது எல்லாமே அந்த பதில்கள் தான். நம்மளுடைய போராட்டத்தின் மூலமாக நம்ம போராடி கண்டுபிடிச்சி தேடி எடுத்து ஒரு பதிலை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் அந்த அமிர்தம். வெறும் பாபாவுக்கும் டைரெக்டாக கொடுக்கக்கூடிய முரளியினுடைய பாயிண்ட் மட்டும் அது அமிர்தம் ஆகாது. இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அதன் மூலமாக ஒரு விடை பெறுகிறோம், அதுதான் அமிர்தம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்கள் பதிலை தேடாதுங்க, உங்களுக்குள்ள உங்களுடைய கேள்விகளில் நிலைத்திருங்க. நான் யார்? பதிலில் நீங்கள் தேடாதுங்க, பதிலை நோக்கி கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடாதுங்க. இந்த கேள்வியை மட்டும் பாருங்க. நான் யார்? நான் யார்? நான் ஏன்? நான் யார்? நான் என்ன? நான் ஏன்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் எதுக்காக இங்கே இருக்கிறேன்? நான் யார்? நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நாங்கள் எதுக்காக இருக்கிறேன்? நான் ஏன்? எதுக்கு? எப்படி? என்ன? ஓம் சாந்தி. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது சூத்திரம். டீச்சர் என்றால் revealing inner truth, not imposing knowledge. ரிவீல் பண்ணுறாங்க. அவன் இன்னர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. வெறும் ஞானம் மட்டும் கொடுக்கறதில்ல. டீச்சர் அப்படின்னா அவருக்கு உபதேசம் மட்டும் கிடையாது, அட்வைஸ் மட்டும் கிடையாது, பாடம் மட்டும் கிடையாது. சத்தியத்தை உரைப்பவர், சத்தியத்தை வெளிப்படுத்துபவர். சத்தியம் உள்ளுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்கு. அது வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆசிரியர் அப்படின்னா, டீச்சர் அப்படின்னா அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. சத்தியத்தை உணர்வதற்கான, சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கான, சத்தியம் விழித்து கொள்வதற்காக, சத்தியத்தை உணர்வதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பண்ணாதுங்க, அதை பண்ணாதுங்க, இதை செய்யாதுங்க, அது கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே வரக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைங்க மேலே அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க எதை செய்வாங்க? அதாவது ரொம்ப உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய திணிக்கிறாங்க, அந்த மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்க. நீ அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னா இவங்க அவங்க கூட தான் பேசுவாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு வலுக்கும் அப்படின்னு சீக்ரெட்டில் ஒரு பாயிண்ட் உண்டுல. சீக்ரெட்ஸில் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ எதிர்க்கிறீங்கோ, கூடாது, போராட்டம் போடுறாங்க, உலகம் ஃபுல்லாக போராடுறாங்கல்ல, இதை செய்யாதே, மது பழக்கத்தை ஒளி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, இவருக்கு ஓட்டு போடாதுங்க அப்படின்னு யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, எதிர்க்க அந்த விஷயங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். எதிர்ப்பு வலுக்கும். இது சீக்ரெட், பிரபஞ்சத்தினுடைய ஒரு விதி. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ எதிர்க்கிறீங்களோ, ஒன்று வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இது பிரபஞ்ச நியதி, ஈர்ப்பு விதி. நீங்கள் ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம், வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா. அதனால் நம்மளுடைய மன ஆழத்தில் சங்கீதம் இருக்கிறது, ஒவ்வொருக்குள்ளேயும் சங்கீதம் இருக்குது. அந்த சங்கீதத்தை வெளிப்படுத்தணும். இப்போ நினச்சி பாருங்கள், இந்த மேடையில் ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டுருக்கு. இந்த ஆர்கெஸ்ட்ராவில் எல்லா சங்கீதத்தை சேர்ந்தவங்களும், எல்லா இசை ஞானிகளும் அங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. எல்லாரும் ஒரே நேரத்தில் அதை ஒலிக்கிறாங்க. என்ன ஆகும்? அவங்க ஒன்று எல்லாம் ஒரே நேரத்தில் அவங்க பண்ணால் கூட அது இனிமையாக இருக்குது இல்லை? ஆர்கெஸ்ட்ராவில் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க, ஆனாலும் கேட்குறதுக்கு ஸ்வரத்தோடு இருக்குது. இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே, உங்கள் கையில் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம அதை பிடிச்சிருக்க கூட மாட்டோம், தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம்.
அவங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் இசையை ஒளியை எழுப்புங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? வெளியே வரக்கூடியது என்னவா இருக்கும்? இனிமையான இசை வெளியே வருமா, இல்லை ஒரே இறைச்சலா, இல்லை நாராசமாக இருக்குமா, காதில் ரத்தம் வந்துடும், அந்த மாதிரி இருக்குமா? அதாவது அப்போ நம்ம பாடக்கூடிய அந்த சரி நல்லா இல்லை அப்படின்ட்டு அந்த வாத்தியங்களெல்லாம் அடித்து உடைக்க முடியுமா? உடைச்சிடலாமா? நம்ம பாடுறோம், நம்ம இசைக்கிறோம், நம்ம இசைக்கும் போது அந்த இசையை நல்லா வரல அப்படின்னு அதுக்குன்னு உடைக்க முடியுமா? அந்த வாத்தியத்துக்கு உள்ள சங்கீதம் மறைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், அதை வெளியே கொண்டு வரணும். அதாவது கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ட்ரைனிங் வேணும். அதனால் சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ தான் நல் உணர்வுகள் வெளிப்படும். டீச்சர் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த பூமியை தயார் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எல்லா பூமியும் தரிசு நிலமாக இருக்குது, அதை விளைச்சலுக்கு தகுந்ததாக மாற்றுறாங்க. அதுதான் டீச்சர். டீச்சர் அப்படின்னா விழித்தளவை செய்பவர், கேள்விகளை ஏற்படுத்துபவர், கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறவங்க, எதிர்பார்ப்பு, ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறவங்க டீச்சர். மூணாவது, டீச்சர் என்றால் யார் அப்படின்னா, டீச்சிங் லைவ்ஸ் ஒன்லி வேர் லேர்னிங் கண்டினியூஸ். மூணாவது, ஆசிரியர் என்றால் எங்கு தான் ஒரு கற்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர், அப்பந்தான் அவங்க தான் டீச்சர். எப்போ நான் கற்றுக்கிறது அங்கே நின்று போச்சோ, அங்கு படிப்பானது இறந்து போய்விடுகிறது. தி எஜுகேஷன் பிகம் டெத். யார் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கற்றுக்கணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்றல் உணர்வானது ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படியோ அங்கே இல்லாமல் போயிடுது. அதனால் ஆசிரியர் என்றால் டெய்லி ஃப்ரெஷ். மீண்டும் கண்களை மூடுங்க. நேற்று நான் ஃபுல் டே என்ன கற்றுக்கிட்டேன், 17ஆம் தேதி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிங்க. நேற்று நான் ஒரு அனுபவத்தின் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன், அது என்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன், நான் என்னை நானே கற்றுக்கிட்டேன், மற்றவங்கள்டேருந்து கற்றுக்கிட்டேன், அந்த காட்சியிலேருந்து கற்றுக்கிட்டேன். அந்த நடந்த சீனை நீங்கள் காட்சியாக பாருங்கள். எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போனோமோ அதை பாருங்கள். யாரெல்லாம் மீட் பண்ணமோ அவங்களெல்லாம் பாருங்கள். யோகத்தில் உட்கார்ந்துருந்தேன், அதை நான் நானே யோகா பண்ணுறதை நானே பார்க்குறேன். நேற்று யாரெல்லாம் மீட் பண்ணேன், என்ன மாதிரி உணர்வுகள் என்கிட்ட இருந்தது, என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், எல்லாமே பாருங்கள். சம்பந்தங்கள்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் சம்பர்க்க தொடர்பில் வரும்போது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓம் சாந்தி. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் தான் ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. ஏன்னா கற்றுட்டே இருக்கிறோம். கற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நாம் கற்றுக்கொள்வது முடிந்து போய் விடுகிறதோ அப்பொழுது அங்கு கற்பித்தல் என்பதும் அங்கே இல்லாமல் போயிடுது. ஒரு ஆதிவாசி சுருட்டு குடிச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் அவருடைய கால் நெருப்பில் வச்சுருந்தார். அப்போ அவருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க, காலை மாற்று, அங்கே நெருப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், எந்த கால், வலது காலா இடது காலா? அந்த அளவுக்கு ஆதிவாசிங்கிறனால நடந்து அவங்க காலை மறத்து போச்சு. கால் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. நெருப்பு கூட அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. அந்த உணர்வுகள் நஷ்டமாயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. மீண்டும் அதே உணர்வற்ற நிலையிலிருந்து உணர்வு பூர்வமான நிலைக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணணும், மாற்றணும். அந்த உணர்வுகளை, அந்த மென்மையான தன்மையை நம்ம மீண்டும் கொண்டு வரணும். இதுதான் ஒரு டீச்சர்னுடைய காரியம். அப்போ டீச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டீச்சர் அப்படின்னா அவங்க கேள்விகளை தான் அங்கே நமக்குள்ளே விதைப்பாங்க. கேள்விகளை வைக்கிறது தான், நமக்குள்ளே உற்பத்தி பண்ணுறது தான், ஜென்மம் கொடுக்கறது தான் ஒரு டீச்சருடைய வேலை. பதில் கொடுக்கக்கூடாது. என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, அப்படியா, சரி, ஓகே, இதை செய்யுங்க அப்படின்ட்டு வெறும் பதில் கொடுக்குறவங்க கிடையாது. அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில் அவங்களே தேட வைக்கணும். நீங்கள்
அந்த மாதிரி அவங்களுக்குள்ளவே கேள்வியை எழுப்பி விதைக்கிறவங்க தான். அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள எண்ணங்களை விதைக்கிறவங்க தான் உண்மையான டீச்சர். பதில் கொடுக்குறவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள 4-5 கேள்விகளை விதைச்சிருங்க. அதனால் உங்களுடைய டைரியில் அந்த மாதிரி 2 விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. பாபாவை விட அதிகமான அன்பானது அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு எழுதுங்க. 2 மனிதருடைய பேர், 2 பொருளினுடைய பேர், 2 விஷயங்களுடைய பேர், 2 உறவுகளுடைய பேர். எனக்கு பாபாவை விட ரொம்ப பிடிச்சம், அந்த பொருளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாபாவை விட அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு அந்த 2 விஷயங்களை எழுதுங்க டைரியில். இப்போ டைம் தரேன், எழுதுங்க. இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு எதுவும் இல்லைன்னு இருக்குது, எழுதுங்க. அது என்ன பொருள்? அந்த 2 பொருள் ஏதோ இருக்குல்ல. அதாவது புருஷார்த்தத்தினுடைய ஆதாரம் பரமாத்மாவுடைய அன்பு மட்டுமே. அப்போ அந்த அன்பு கம்மியாக இருக்குது. அன்பு கம்மியாக இருக்குன்னா அப்போ வேற எங்கேயோ இருக்குது. நீங்கள் பதிலை சொல்ல வேண்டாம், அதனால் தைரியமாக எழுதுங்க. ஏதோ ஒரு மனிதர் இருக்காங்க, அவங்க பகவானை விட அதிகமான பிரியமானவங்களாக இருக்காங்க. அதனால தான் அவங்கள பற்றி இவ்வளோ நம்ம யோசிக்கிறோம். ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒன்று அவரை விட அன்பாக இருக்குது, அன்பு நிறைஞ்சு இருக்குது, அவரை விட. அதனால தான் நம்மளை இழுக்குது. அதனால தான் புருஷார்த்தத்தில் கம்மியாக இருக்கிறோம். அதனால அமிர்த வேலையில் அந்த ஃபயர் இல்லை. அதனால தான் முரளி கிளாஸில் தூக்கம் வருது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயமா இருக்கலாம், இல்லை சாப்பாடாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு பொருள், என்ன வேணாலும் இருக்கலாம். அவரை விட, சிவபாபாவை விட, பாப்தாதாவை விட அன்பான பொருள் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் நம்மளை இழுத்துட்டு இருக்குது, அவர் பக்கம் போக விடலை. அவர் தான் டாப் மோஸ்ட் லவ்வர் அப்படின்னா, அன்பானவர் அப்படின்னா அங்கே தானே போவோம். அப்போ அதை விட அவரை விட ஏதோ டாப் மோஸ்ட் லவ் இருக்குது, பிடிச்சது இருக்குது. அதனால தான் அங்கே போகலை. ஏதோ ஒரு டேஸ்ட்டு, ஏதோ ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதையே நான் திரும்ப நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று இருக்கலாம். முதலில் அந்த லட்டு சாப்பிட்ட தருணங்கள், முதல்ல குலாப் ஜாமுன் சாப்பிட்ட தருணங்கள், முதலாக ரசகுல்லா சாப்பிட்ட தருணங்கள், முதலாக பதநீர் குடித்த தருணங்கள், முதலாக தேனருந்திய தருணங்கள், முதலாக அமிர்தம் குடித்த தருணங்கள், முதலாக பீஸா சாப்பிட்ட தருணங்கள், முதலாக ஊத்தப்பம் சாப்பிட்ட தருணங்கள், முதலாக சக்கரை பொங்கல், அரவணை பாயாசம், சபரிமலை அரவணம், முதலாக பழனி பஞ்சாமிர்தை சாப்பிட்ட தருணங்கள், முதலாக திருப்பதி லட்டு சாப்பிட்ட தருணங்கள், முதலாக அந்த மனிதரை சந்தித்த தருணங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுதான் நம்மளை பாபா கிட்ட போக விடாமல் தடுத்துட்டு இருக்கு. அது இருக்குது இல்லை மோகம். ஏதோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு ஆசை பெண்டிங்கில் இருக்கு. நான் முதலாக என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு பெருமைப்படுத்தினாங்க. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அன்பு. அந்த சீனை என்னால் மறக்கவே முடியாது. 36 வகை உணவுகள் சாப்பிட்டோம், அந்த சீனை என்னால் மறக்கவே முடியாது. அதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. எது வரைக்கும் நம்ம அந்த விஷயத்துலேருந்து ஓடிட்டே இருக்கிறோம், நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம திணிச்சிட்டே இருக்கோம். இல்லை எனக்கு பாபா தான் எனக்கு டாப் மோஸ்ட்டு, பாபா தான் அன்பானவர், இந்த மனிதர்கள்லாம் சும்மா அப்படின்ட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுலேருந்து முன்னாடியே வரமாட்டோம். நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், முதல்ல ஏற்றுக்கணும். சரி, மனசு உடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, மனசு உறுத்தினாலும் பரவாயில்ல, முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த பொருளை. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, நம்மளை மழுப்பிட்டு போயிடக்கூடாது. இல்லை நான் பாபாவுக்கு சரண்டர் ஆகிட்டேன், பாபா தான் எனக்கு ரொம்ப அன்பானவர், அவரை தவிர வேறு யாராவது வச்சா தப்பு அப்படின்ட்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு அப்படியே தட்டி கழிச்சிட்டு போகக்கூடாது. கண்டுபிடிங்க, ஏதோ ஒருத்தர் இருக்குது. இருக்க போய் தான் யோகா வரல, இருக்க போய் தான் அவர் சொல்கிறத கேட்க முடியல, அவர் நமக்கு குஷி இல்லை. பாபாவை தவிர வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன? அடிக்டாக இருப்பாங்கல்ல, சிகரெட்டு, புகை பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, ஃபோன் பழக்கத்துக்கு. ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் எல்லாருமே அடிமைகள் தான். இப்போ ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள போய் கேளுங்க, நீங்கள் சாராயம் ஏதாவது குடிக்கிறீங்களா, ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா, பீடி சிகரெட், அவங்க சொல்லுவாங்க நான் ஒன்றும் குடிக்கிறது இல்லை. ஆனால் குடிக்கிறதே இல்லை, எப்போவாவது தோணுச்சுன்னா குடிப்பேன், அப்பப்போ குடிப்பேன்.
அப்படிம்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை குடிப்பேன் அப்படிம்பாரு. இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை. வாரத்துக்கு ஒரு தடவை குடிப்பேன். வாரம் அப்புறம் வாரமா டெய்லியா? இல்லை டெய்லி சும்மா அப்பப்போ கொஞ்சம் குடிக்கிறது. டெய்லியா இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை? அது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஆமாம் 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 அப்படிம்பாங்க. எவ்வளோ குடிப்பீங்க? ஆஃபா ஃபுல்லா அப்படின்னா? இல்லை இல்லை ஒரு அவுன்ஸ் தான் அப்படிம்பாங்க. இல்லை அப்பப்போ நீங்கள் குவார்ட்ரு ஃபுல் குடிப்பீங்களோ? அதை எப்போவாது தான் குடிப்பேன். அப்பப்போ அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானே? அது இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் அடிமையாக இருக்காங்க. வாரம் வாரம்னு சொன்னீங்களே, அது வாரம் வாரம்னா அப்பப்போ வாரமா இல்லை எப்போவாது வாரமா? இல்லை இல்லை டெய்லி தானே, டெய்லி தானே வாரான்னு சொல்கிறீங்க. அது ஆமாம்மா அப்பப்போ வாரம் டெய்லி அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேச்சு கொடுக்க தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஒரு செயின் ஸ்மோக்கரு இல்லை மொட்டா குடிக்காரன் அப்படின்னு. அப்புறம் தான் ஒத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 ஃபுல் குடிப்பேன் அப்படின்ட்டு. 3 ஃபுல் குடித்தா என்ன மொட்டை? நாளைக்கு அவங்களுக்கிட்ட ரொம்ப நேரம் பேசும்போது தான் நம்ம இந்த பதிலை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்மளும் நடிக்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்க முடியும். இதுக்கு மெடிக்கல் என்ன பேர்னா எக்ஸ்ட்ராக்ட் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு பேர். தடவை கேட்கும்போது யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம கூட அப்படி தானே, யாருக்காவது எங்கேயாவது போகிறோம், அப்போ அவங்க டீ சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இல்லை, முன்னாடி. இப்போ நம்ம சாப்பிட்றதில்ல. ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டோம். 2 தடவை சொன்னால் வேண்டாம் இல்லை பரவாயில்ல. 3ஆவது தடவை சொன்னால் சரி கொண்டாங்க அப்படின்னு சாப்பிட்ருவோம். சில இடத்துல நம்ம தடவையே வேண்டான்றோம், அவங்க அப்படியே சரின்னு போயிடுவாங்க. அடிப்பாவி நம்ம நினைப்போம், அடப்பாவிங்களா 2 தடவை கேட்டால் தானே நான் 3ஆவது தடவை ஓகேன்னு சொல்லுவேன். இப்படி ஒரே தடவையில் விசுக்குன்னு போயிட்டா எப்படி? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் வேண்டான்னு சொன்னேன், அந்த மாதிரி உண்மை நினச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே ஒரு தடவையில் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜி. இதே போல் நம்மளும் ஏற்றுக்கிறது இல்லை. வேறு யாருக்கு மேலே அது அன்பு இருக்குது அப்படின்னா பாபா மேலே ஒத்துக்கவே மாட்டாங்க. 24 மணி நேரம் பாபாவை தான் நினச்சிட்ருக்கேன், பாபாவை தவிர வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே அவங்க பேத்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்தளவு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதிகமாக. எந்த அளவு சீக்கிரமாக நம்மளுடைய வியாதியை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஒத்துக்கணும், ஆமாம் நான் வியாதியஸ்தன் தான் அப்படின்னு எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்போ தான் அந்த வியாதியிலேருந்து சீக்கிரமாக வெளியே வர முடியும். ஒத்துக்காத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், அது பெர்மனெண்ட் ஆயிரும். என்னுடைய அமிர்த வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு, என்ன போல் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அமிர்த வேலை சரியே ஆகாது, அப்படியே இருக்கும். டெய்லி போய் தூங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுவும் சுகமாக தான் இருக்கும். அங்கே ஒரு நெருப்பு வேணும், ஃபயர் வேணும். மீண்டும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு யோசிங்க, இன்றைக்கி நான் அமிர்த வேலையில் என்ன பண்ணேன், என்ன அனுபவம் பண்ணேன். யோசிங்க. இன்றைய காலை அமிர்த வேலையை யோசிச்சு பாருங்கள். யார் பண்ணலையோ அவங்களும் யோசிங்க. யார் 1/2 மணி நேரம் பண்ணீங்க, 15 நிமிஷம் பண்ணீங்க, 1 மணி நேரம் பண்ணீங்க, அவதையும் யோசிங்க. இன்றைக்கி நான் என்ன விசேஷமாக என்ன பண்ணேன். ஓம் சாந்தி. அதனால் டீச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ரெடிமேடான அவங்க பதிலை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய ஞானத்தினுடைய கேள்விகளினுடைய பதிலை கொடுத்துடக்கூடாது. அந்த பதிலை கொடுத்து அவங்களுடைய அந்த ஆர்வத்தை குறைச்சிடக்கூடாது. இன்னும் கேள்விகளை அவங்களுக்குள்ளே உற்பத்தி பண்ணி விடுங்க. அவங்களுக்குள்ள எதிரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் மனசுக்குள்ளே நம்ம கேள்விகளை எழுப்பி விடுறது தான் முதல். கேள்விகளை எழுப்பி யார் விடுறாங்களோ அவங்க தான் உண்மையான டீச்சர். 2வது, டீச்சர் அப்படின்னா ஞானத்தை திணிப்பவர் அல்ல, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவங்க தான் உண்மையான டீச்சர். அதாவது அவங்களே தானாகவே அவங்கள விரிய விடுங்க, அவங்கள மலர விடுங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சத்தியம் இருக்குது. எல்லாருமே தெய்வீக ஆத்மாக்கள். எல்லா ஆத்மாக்களும் தெய்வீக கண்மை உடையோடு தான் இருக்காங்க. அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை எழுப்பணும், அதை மலர வைக்கணும், அதை தூண்டி விடணும். அதுதான் ஒரு டீச்சரோட கடமை. அதை உகாட்னா அதை வெளியில் கொண்டு வரணும், இழுக்கணும் வெளியே அந்த சத்தியத்தை, அவங்களுடைய திறமைகளை, அவங்களுடைய ஊக்கத்தை, உற்சாகத்தை, இந்த தெய்வீக தன்மையை நம்ம ஃபீல் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே தெய்வீகமான ஆத்மா அப்படின்னால தெய்வீகம் தானே. உடல் ரீதியில் இருக்கும்போது வேணால் மாறலாம், ஆனால் ஆத்மா ஒரிஜினலாக அது தெய்வீக சக்தி. அது ஒரு சக்தி, அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு பவர், அது ஒரு எனர்ஜி, அது ஒரு ஊர்ஜா. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும்
புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வெளிப்படுத்தணும், வெளிப்பட வைக்கணும். 3வது டீச்சர் அப்படின்னா முற்றிலுமாக ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ், புதுமை, புத்துணர்ச்சியாக இருக்கிறது. நிரந்தரமாக நான் ஒரு மாணவன், நான் ஒரு சிறுவன், நான் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன், கற்றுக்கிட்டே இருக்கேன். ஜானகி அந்த 103 வயசுலையும் சொன்னாங்க இல்லையா, நான் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன், நான் கற்றுட்ருக்கேன். ஓ ஹென்றி அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸான ரைட்டர். அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடந்துருது, கொலை நடந்துருது. இது தெரிஞ்சு போச்சு, இது சூசைட் கிடையாது, இது கொலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. மர்டர். போலீஸ் வர்றாங்க, அப்புறம் டிடெக்டிவை கூப்பிட்றாங்க, துப்புரவு செய்கிறவங்கள, துப்பறிவாளர்களை கூப்பிட்றாங்க. ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் வராரு, துப்பறிவாளர் வர்றாரு. அவர் அவருடைய அந்த காலத்தில் இருக்குமே கண்ணாடி வச்சுருப்பாங்க கையில் கண்டுபிடிக்கிறதுக்காக. டெட் பாடியை ஃபுல்லாக அந்த கண்ணாடியை வச்சு பார்க்குறாரு. குவியாடியா குழியாடியா அதை சொல்லுவாங்களே, தொலைநோக்கு கருவி, டெலஸ்கோப், அதை கொண்டு வராரு. அதை வச்சு பார்க்குறாரு, பாடி ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. எல்லோரும் வெளியில் நின்று ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அவர் தன்னுடைய தொப்பியெல்லாம் போட்டுட்டு கண்ணாடியை ஒரு கண்ணில் வச்சுக்கிட்டு வராரு, அந்த தொலைநோக்கி கருவியை, அந்த டெலஸ்கோப்பை. அப்புறம் ஒரு முடியை எடுக்கிறாரு. அந்த பார்த்தீங்கன்னா முடி. அப்போ அவங்க மிஸ்ட்ரி சால்வ் ஆயிடுச்சு, ரகசியம் உடைக்கப்பட்டு விட்டது. ரகசியத்தை கண்டுபிடிச்சாச்சு, யார் கொலைகாரன்னு. அதாவது என்ன அர்த்தம், இது மர்டராக கிடையாது, இது சூசைட் கிடையாது, இது ஒரு மர்டர், கொலை. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த முடி யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்களோட முடி கிடையாது இது. எல்லாரும் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய நியூயார்க் சிட்டியில் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அவரே தேட ஆரம்பிக்கிறாரு, பல இடங்களுக்கு போகிறாரு, ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறாரு, தேடுறாரு. ஏர்போர்ட் போகிறாரு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு, பஸ் ஸ்டாண்டு போகிறாரு, திடீர்னு பந்தர்காம் போகிறாரு. அங்கே பார்க்குறாரு, ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு மனிதன் மறைஞ்சு போகிறாரு, ஒளிஞ்சு போகிறாரு. தொப்பி போட்டிருக்காரு, கேப் போட்டிருக்காரு, ஆனால் காதை மறைச்சி வச்சுருக்காரு. காது மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்குது, காது மறைஞ்சிருக்கு. என்ன ஒன்று, இவருடைய முடிதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இவருக்கு தோணுது அப்படி, சந்தேக புத்தியோடு அவரை துரத்துறாரு. ஷிப் ஆஃபீஸருக்கு எல்லாம் சொல்கிறாரு, நேவி ஆஃபீஸர் இருப்பாங்களா அவங்கள்ட்டலாம், நேவி போலீஸ், அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஆளை பிடிங்க, இவர் தான் இவர் தான் கொலைகாரன் அப்படின்னு. அவரை பிடிச்சிடுறாங்க எல்லோரும். அந்த ஆஃபீஸர்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ப்ரூஃப் இல்லை. அப்போ பிடிச்சிட்டுறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆமாம் இந்த முடி இவரோடது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னை பார்த்தோன்னே நீ பயந்து ஒளிஞ்சு போன, காதையும் நீ மறைச்சி வச்சுருந்த தொப்பியை வச்சு அப்படிங்கிறாரு. தொப்பியை முதல்ல கழட்டு, தொப்பியை கழட்டினோடனே அவர் பார்த்தா சொட்டையாக இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓஹோ, அப்போ நீ ஒரு கொலை பண்ணல, பல கொலை பண்ணியிருக்க, 1,00,000 கொலை பண்ணியிருக்க. ஏன்னா முடியே இல்லாமல் போயிடுச்சே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றையும் போட்டிருக்க. அதை தான் அவர் கண்டுபிடிச்சார் கடைசியில். அதாவது முதல்ல ஒரு கொஸ்டினுக்கு தான் கேள்வி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ 1,00,000 கேள்வி அங்கே விதைச்சிட்டாரு. ஒரு கேள்வியை 1,00,000 கேள்வியாக மாற்றி விட்டாரா? அதாவது கற்றுக்கிறது அங்கே இல்லாமல் போயிடுச்சு. நான் தான் சரி, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாயாவனுடைய டபுள் சுரூபம், டபுள் விதேசிகளை பாபா மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2010வது வருஷம் மாயாவனுடைய 2 ரூபங்கள். ஒன்று, நான் தான் சரியானவன், நான் தான் நான் ரைட்டு அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வீணான எண்ணங்கள். நான் தான் கரெக்டு அப்படின்னா எங்கே முன்னாடி போகிறது அப்படின்னு நிற்க வேண்டியதான். டிடெக்டிவ் என்ன சொல்கிறாரு, இவர் தான் குற்றவாளி. கடைசியில் பார்த்தா அவருக்கு தலையில் முடியே இல்லை, இந்த முடி இவருது தான் அப்படின்னாரு. கடைசியில் பிடிச்ச ஆளுக்கு முடியல. அப்போ அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அங்கே இல்லை, பாடம் கற்பிக்கக்கூடிய விஷயம் அங்கே இல்லாமல் போயிடுது, நின்று போயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. டீச்சர் அப்படின்னா அவங்க தன்னுடைய தவறுகளை கூட ஏற்றுப்பாங்க, ஸ்வீகாரம் பண்ணிப்பாங்க. கற்றுக்கிட்டே இருக்கணும் நிரந்தரமாக. ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு மனிதர்கிட்டருந்தும் கற்றுக்கணும், சின்ன குழந்தைங்கள்ட்டருந்தும் கற்றுக்கணும். அஞ்ஞானி ஆகட்டும், ஞானி ஆகட்டும், எல்லாத்துலேருந்தும் கற்றுக்குங்க. ஓம் சாந்தி.